السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் ஈமானுடைய பல்வேறுபட்ட கிளைகளை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு வரோம். எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஈமானின் கிளைகள் என்ற இந்த தொடரில் 20வது அமர்வில் ஈமானின் கிளைகளில் உண்டாகிய தலபுல் இல்மை தேடுவது, அறிவை தேடுவது அல்லது அறிவை கற்பது என்ற ஈமானுடைய ஒரு கிளையை பற்றி ஒரு சில விடயங்களை நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு முயற்சிப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தில் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாக கல்வியை கற்றல், இல்மை தேடுதல் என்றது காணப்படுது. அதை பல விஷயங்களில் நாங்கள் இஸ்லாம் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது என்றதை பல விஷயங்களை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். முதலாவது இறங்கின அந்த 5 வசனங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலகல் இன்சான மின் அலக் என்று வரக்கூடிய அந்த 5 வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்ரா ஓதுவீராக, வாசிப்பீராக என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தடவைகள் 3 தடவைகள் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். அதே போல் அதே 5 வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லம அவன் கற்றுக் கொடுத்தான், அல்லமல் இன்சான மாலம் யஅலம் மனிதனுக்கு அறியாதவற்றையெல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான் என்று இல்மன்ற வார்த்தையுடைய அதிலிருந்து வரக்கூடிய சொற்கள், இல்மன்ற மூல சொல்லிலிருந்து வரக்கூடிய சொற்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 தடவை பயன்படுத்தியிருக்கிறான். எனவே வாசிப்பு அல்லது ஓதுதல், கிரா என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய சொற்களையும், அதே போல் இல்மென்ற அறிவு என்ற அர்த்தத்தை தரக்கூடிய அந்த இல்முடைய மூல சொல்லிருந்து வரக்கூடிய சொற்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 வசனத்துக்குள்ளுக்கு 3 தடவை பயன்படுத்தியிருக்கிறான்னு சொன்னால், இந்த இல்முடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு மார்க்கம் கவனம் செலுத்துது, எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது என்றதை எங்களுக்கு இதன் மூலமாக தெளிவாக விளங்கி கொள்ளலாம். நாங்கள் நினைக்கிறோம், அதாவது இஸ்லாம் என்று வரும்போது எங்களுக்கு உடனே நினைவுக்கு வாரது வணக்க வழிபாடுகள். ஒரு மனிதன் தொழுகையில் சரியான பேணிப்போடு இருந்து சுன்னத்தான வணக்கங்கள் அவன் நிறைவேற்றி ஏனைய எல்லா வணக்கங்களையும் அவன் சரியாக செய்து விட்டான் என்றால் அவன் ஒரு பூரணமான முஃமின், அவன் ஒரு பூரணமான முஸ்லீம் என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலே மார்க்கம் எங்களுக்கு இப்படி ஒன்றை காட்டித்தரல. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதன் அமலை விட ஆக முன்னுரிமைப்படுத்த வேண்டியது, அமலுக்கு முன்னால் வர வேண்டியது, அமலுக்கு முன்னால் ஆரம்பமாக வர வேண்டிய ஒன்றாக நபி அவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த இல்ம் என்றதை காட்டி தந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும்போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சிக்கோங்க, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவங்க யாரும் இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உங்களோட பாவங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. இந்த வசனத்தில் 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று இல்ம் எனப்படக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை என்ற அந்த அறிவு, அதை நீங்கள் அறிஞ்சிக்கோங்க. 2வது இஸ்திக்ஃபார், அமலில் ஈடுபடுறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க இந்த வசனத்தை விளக்கும் போது அவங்க சுருக்கமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க, ஃபபதஅ பில் இல்மி கப்லல் கௌலி வல் அமல், எங்களோட வார்த்தைகள், எங்களோட அமல், எங்களோட செயல்கள் இதுக்கெல்லாம் முன்னுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ம் எனப்படக்கூடிய அந்த அறிவை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறான். எனவே இந்த இல்முக்கு அந்தளவுக்கு மார்க்க முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, எந்த அளவுக்கு ஒரு மனிதன்ட்ட இல்ம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவன் வழிகெடுவதற்கான வாய்ப்புகள் மிகவுமே குறைவாக இருக்கும். குறிப்பாக ஷைத்தானுடைய சதி வலைகளில் அவன் அகப்படாமல் இருக்கிறதுக்கு அந்த இல்ம் அவனுக்கு வழிகாட்டும். எனவேதான் இந்த இல்முக்கு நேர்மாத்தமான இந்த அறியாமை, இந்த ஜஹல் எனப்படக்கூடியது அல்லது ஜஹாலத் எனப்படக்கூடியது, இதுதான் பெரும்பாலும் வழிகேட்டுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்குது.
பல சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் வழிகட்டு போகிறதுக்கான காரணமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பிகைரி இல்மின், எந்த ஒரு அறிவும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எனவே ஒரு மனிதன்ட்ட அறியாமல் இருக்கும்போது அவன் வழிகடுவதற்கான வாய்ப்புகள் கூட. எனவே தான் சில ஹதீஸ்களில் வந்திருக்குது, ஃபதுலுல் இல்மி ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபதுலி அலா அதுனாக்கும். அதாவது ஒரு ஆலிமுக்கு ஒரு ஆபித் வெறுமனே வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற விட ஒரு ஆலிமுக்குள்ள சிறப்பு என்னன்னு சொன்னால் கஃபதுலி அலா அதுனாக்கும், உங்களில் ஒரு தாழ்ந்தவருக்கும் எனக்கும் உள்ள சிறப்பை போலண்டாங்க, அந்த 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 இடைவெளியை போலன்ற சொன்னாங்க. அதாவது அந்த அளவுக்கு இல்முக்கு வெறுமனே வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் ஈடுபடுறதை விட இல்முக்கு முக்கியத்துவம் இருக்குதுன்றது எங்களுக்கு விளங்க முடியுமா இருக்குது. எனவே இல்மை படிக்கிறன்றது ஒவ்வொருவருக்கும் கடமையான ஒன்றாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், இல்மை படிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான ஒன்று அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே அதே போல் அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தித்தாங்க என்ற துவா கேட்குமாறு சொல்லியிருக்கிறான் என்றால் அது இல்முக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் எனக்கு ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தித்தா என்று நபியை நீங்கள் துவா கேளுங்க என்று சொல்லிக் கொடுத்தது இல்முக்கு மட்டும்தான். நாங்கள் நிறைய ஓதுற துவா, ரப்பி சிதினி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு இல்மை அதிகரிச்சித்தா. அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் அதிகப்படுத்தி கேட்க வேண்டியது அந்த இல்மு தான் என்றதை இது எங்களுக்கு சொல்லி காட்டுது. அதே போல் கல்வி கற்கிறதுக்காக வேண்டி இல்மை படிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பாதையில் நுழைஞ்சோம்னு சொன்னால், அல்லது இல்மை படிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவோம்னு சொன்னால் அதுக்கு ரசூலுல்லாஹ் நிறைய சிறப்பு சொன்னாங்க. முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் இல்மை தேடி ஒரு பாதையில் நுழைகிறாங்களோ, மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அந்த பாதையின் மூலமாக அந்த அவருடைய அந்த புறப்படுதல் மூலமாக அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்துக்கான பாதையை லேசுபடுத்துகிறான். எனவே ஒரு மனிதன் அறிவை தேடிக்கொண்டிருக்கிற காலமெல்லாம் அவன் சுவர்க்கத்துக்கான வழிக்கு சுவர்க்கத்துக்கான பாதையில் அவன் இருக்கிறான் என்றதை ரசூலுல்லாஹ் இதில் உணர்த்துறாங்க. இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்மி, அறிவை தேடி யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியாகிறாங்களோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ, அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறாரு. அவர் வீட்டை விட்டு வெளியேறும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறாரு. எனவே அவர் அந்த நேரத்தில் அவருக்கு மௌத் ஏற்பட்டால் அது அல்லாஹ் அவரை ஷஹீதாக ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் மூலமாக உணர்த்துறாங்க. எனவே அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி கற்றிருக்கிறவங்களை அறிவை கொண்டிருக்கிறவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எந்த அளவுக்கு நான் குர்ஆனில் சில வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில முக்கியமான விஷயங்களுக்கு சாட்சியம் சொல்கிறவங்களாக அல்லாஹ் அறிவு கொடுக்கப்பட்டவங்களை வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹு வ இல்லாஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். இந்த உலகத்தில் மிக முக்கியமான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் உலகத்தில் மிக சிறப்பான வார்த்தை, மிக சிறப்பான செய்தி, மிக உண்மையான செய்தி, அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு சாட்சியம் சொல்கிறவங்களாக அல்லாஹ் அதில் சில பேரை சொல்கிறான். முதலாவது அல்லாஹ் தன்னை சொல்கிறான், அதில் அல்லாஹ் சாட்சியமாக சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் வணக்கத்துக்கு தகுதியானவங்க யாரும் இல்லைன்னு அல்லாஹ் சாட்சியமாக சொல்கிறான். அதில் இன்னும் ரெண்டு தரப்பு அல்லாஹ் இணைக்கிறான். அதில் முதலாவது மலக்குமார்களும் இந்த சாட்சியத்தை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்துக்கு தகுதியானவங்க யாரும் இல்லை என்ற சாட்சியத்தை மலக்குமார்களும் சொல்கிறாங்க. தொடர்ந்து அல்லாஹ் மூணாவதாக அதில் சேர்க்கிறான் வ உலுல் இல்மி, அறிவுடையவங்களும் அவங்களும் சாட்சியத்தை அந்த சாட்சியத்தில் அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் சாட்சி சொல்கிறாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இதில் தன்னுடைய மலக்குமார்களோட அறிவு கொடுக்கப்பட்டவங்களையும் அல்லாஹ் இணைத்து கொள்கிறான். அதே போல் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டு அறிவு கொடுக்கப்பட்டவங்க, ஈமான் கொண்டிருக்கிறவங்க, அதே போல் அறிவு கொடுக்கப்பட்டுள்ளவங்க, இவங்க ரெண்டு பேர் இந்த மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தரஜாக்கள் உயர்த்துறான், பல அந்தஸ்துக்களில் உயர்த்துறான். அது உலகத்திலையும் தான் மறுமையிலையும் தான். இந்த அறிவு கொடுக்கப்பட்டவங்களுக்கு இந்த உலகத்திலையும் சிறப்பு இருக்குது, அதே போல் மறுமையிலும் சிறப்பு இருக்குது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸை சொன்னாங்க, அல் உலமா வரசத்துல் அம்பியா, இந்த உலமாக்கள் அதாவது கற்றவர்கள் இவங்க வரசத்துல் அன்பியா,
நபிமார்களுடைய வாரிசுகள். வல் அன்பியா வ இன்னல் அன்பியா அலம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா. நபிமார்கள் தங்களுடைய அனந்தர சொத்தாக தீனாரையோ திர்ஹமை, அதாவது பணத்தை விட்டு போட்டு போகல் அல்லது உலக சொத்துக்களை விட்டு போட்டு போகல. வ இன்னமா அவர் ரசூல் இல்ம, அவங்க இல்மத்தான் கொடுத்துட்டு போனாங்க. எனவே இல்மண்ட விஷயத்தில், அறிவை தேடுற விஷயத்தில் உலமாக்கள் படித்தவங்க அவங்கள வாரிசுகளாக இருக்கிறாங்க. எனவே இப்படியான பல்வேறுபட்ட சிறப்புகள் இந்த கல்விக்கு இருக்குது. எனவே இப்போ இந்த கல்வியுடைய சிறப்புகள் எல்லாம் நாங்கள் பார்க்குற நேரத்தில் இது எந்த விதமான கல்வியை குறிக்குது, இந்த எல்லா சிறப்புகளும் எப்படியான கல்வியை குறிக்குது. இன்றைக்கு பொதுவாக மனிதர்கள்ட்ட உலக கல்வி மார்க்க கல்வி என்று இரண்டாக பிரிக்கிறாங்க பொதுவாக. அப்போ இந்த சிறப்புகள் எல்லாமே உலக கல்வியைத்தான் மார்க்க கல்வியைத்தான் குறிக்குது. உலக கல்வி இந்த சிறப்புகள் குறிக்க மாட்டாது என்று பரவலாக சொல்லப்படுது. அதே போல் இன்னும் சிலவங்க சொல்கிறாங்க இல்லை, பொதுவாக இந்த கல்விக்கென்று சொல்லப்படக்கூடிய சிறப்புகள் எல்லாமே எல்லா விதமான கல்வியையும் குறிக்குது என்றதை சொல்கிறாங்க. நாங்கள் ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் தேடி பார்க்குற நேரத்தில் இந்த இல்மன்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் பல அர்த்தங்களை பயன்படுத்தியிருக்கிறான். நபி அவங்களும் பல அர்த்தங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பொதுவாக இல்மன்ற வார்த்தை மார்க்கத்தை பற்றிய அறிவை குறிக்கிறதுக்கு பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மார்க்க அறிவு இல்லாமல் பொதுவாக இல்மன்ற வார்த்தை மார்க்க அறிவை குறிக்கிறதுக்கே ஹதீஸ்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த அளவு கண்டா சில ஹதீஸ்களை வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இல்மை ஒரேடியாக உயர்த்த மாட்டான். உலமாக்கள் கற்றவங்களை உயர்த்துறதை கொண்டவன் அல்லாஹ் இந்த இல்மை இல்லாமலாக்குவான். அப்போ மக்களுக்கு ஃபத்வா கேட்கறதுக்கு ஃபத்வா கொடுக்கறதுக்கு ஜாஹில்கள் தான் இருப்பாங்க. எனவே ஃபத்வா என்றது பெரும்பாலும் அது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டு தான் வரும். எனவே இவ்விடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மண்டு நபியவங்க உலமாக்கள் என்று பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. இவ்விடத்தில் குறிப்பாக நாடப்படுறது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கல்வி. ஆனால் ஹதீஸ்களில் இன்னும் நாங்கள் நிறைய தேடி பார்க்குற நேரத்தில் இந்த இல்மன்றது ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பயனுள்ள கல்வி, அடுத்தது பயனற்ற கல்வி. பயனுள்ள கல்வி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருக்கிறான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வின்னு உனக்கிட்ட கேட்கிறேன்னு துஆ கேட்டிருக்கிறான். எனவே பயனுள்ள கல்வி அனைத்துக்கும் பெரும்பாலும் இந்த சிறப்புகள் வரும். எதுவெல்லாம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பொதுவாக ஒரு முஃமினுக்கு எதுவெல்லாம் பயனுள்ள கல்வியாக இருக்குதோ அது இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மறுமையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இந்த உலக கல்வி என்று சொல்லப்படக்கூடிய பல கல்விகள் அவனுடைய மார்க்கத்துக்கு உதவியாக இருக்குது. உதாரணமாக நாங்கள் கணிதம் எடுத்துக்கொண்டால் அது அவனுடைய சொத்து பிரிக்கிற விஷயங்களுக்கு கணிதம் என்றது தேவையாக இருக்குது. விஞ்ஞானத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அல்லாஹுடைய படைப்பின் அற்புதங்களை புரிஞ்சுக்கொள்றதுக்கு விஞ்ஞானம் என்றது மிக முக்கியமாக தேவையாக இருக்குது. எனவே அந்த அல்லாஹுடைய படைப்பின் அற்புதங்களை நாங்கள் விளங்கிக் கொள்றது கூட உலமாக்கல் அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லியிருக்கிறான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்னுடைய படைப்புகள் எல்லாம் சொல்லிக்கணும் வாரான். மலைகளை பற்றி சொல்லிக்கணும் வாரான். மலைகளுடைய பல்வேறுபட்ட தன்மைகள் அல்லாஹ் சொல்கிறான். வமினல் ஜிபாலி ஜுததுன் பீதுன் வஹம்ரும் முக்தலிஃபுன் அல்வானுஹா கதாலிக் என்று மலைகளுடைய பல்வேறு தன்மைகளை சொல்லிக்கணும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவங்க உலமாக்கள். அப்போ முன்னுக்குள்ள வசனத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால் அல்லாஹ்வை நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம். இவ்விடத்தில் உலமாக்கள் என்ற அர்த்தம் அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அல்லாஹ்வை அறிவதாக இருந்தால் ரெண்டு விதத்தில் நாங்கள் அல்லாஹ் அறியலாம். ஒன்று குர்ஆனை படிக்கிறதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை அறிகிறோம். இன்னொன்று இருக்குது அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்பின் அற்புதங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானம் என்றது அல்லாஹ்வுடைய படைப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்குது. எனவே ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவன் இப்படியான கல்விகளை கற்கும்போது அதுக்கும் மார்க்க அறிவை படிக்கக்கூடிய சிறப்புன்றது அங்கேயும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பயனுள்ள கல்வியில் வரக்கூடிய விஷயங்கள். இந்த பயனுள்ள கல்வியில் இன்னொரு பகுதி இருக்குது, இபாதத்தாக கொள்ளப்படக்கூடிய கல்வி. அதை வேறு நோக்கங்களுக்கு படிக்க இயலாது. அந்த இபாதத்தாக கொள்ளப்படக்கூடிய கல்விக்கு மிக பிரதானமாக அந்த சிறப்புகள் வரும். குறிப்பாக குர்ஆனை படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, இது எங்களுக்கு உலக நோக்கத்துக்காக வேண்டி படிக்க இயலாது. நாங்கள் மேலே சொன்ன சில கல்விகள் உலக நோக்கத்துக்காகவும் படிக்கலாம். அதை நல்ல நோக்கத்துக்காக படிக்கும்போது அது வணக்கமாக மாறுது. அதுக்கு இந்த இல்முடைய சிறப்புகள் எல்லாம் வரும். ஆனால் சில கல்வியுடைய சில வகைகள் இருக்குது, அது அல்லாஹுக்காக மாத்திரம்தான் படிக்கப்படும்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஅல்லம இல்மன் மிம்மா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நோக்கமாக கொள்ளப்பட வேண்டிய ஒரு அறிவை யாராவது உலக நோக்கத்துக்காக வேண்டி படித்தால், அப்போ எவ்வளோ ரசூலுல்லாஹ் ஒன்று அடையாளப்படுத்தி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நோக்கமாக கொண்டு கற்க வேண்டிய கல்வி என்றது இருக்குது. அது இபாதத், அது தனியான இபாதத், இபாதா மஹபாத். அதை வேறு நோக்கங்களுக்காக செய்யலாது. எனவே இந்த இபாதத்தாக கொள்ளப்படக்கூடிய இந்த அறிவு இருக்குது, அல்லாஹுடைய குர்ஆனை படிக்கிறது, ஹதீஸை படிக்கிறது, அல்லாஹை பற்றி தெரிஞ்சு கொள்வது, இப்படியான வணக்கங்களை இப்படியான இல்மை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான் நாங்கள் படிக்கணும். எனவே இந்த இல்மை யாராவது வேறு நோக்கத்துக்காக வேண்டி படித்தால் அவர் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார் ரசூலுல்லாஹ் சொன்னோம். அதே நேரத்தில் ரெண்டாவது நாங்கள் சொன்னோம், இந்த ஒரு மார்க்கத்தை நாங்கள் அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்றதுக்கு, மார்க்கத்தை விளங்குறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பயனுள்ள கல்வி எல்லாமே எங்களோட நோக்கத்தை கொண்டு வணக்கமாக மாறும் என்றதை நாங்கள் விளங்கிக்கணும். எனவே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அவனுக்கிட்ட இல்மண்டது இருக்குதோ, எந்த அளவுக்கு இல்மண்டது இருக்குதோ அந்த அளவுக்கு அவன் வழி தவறுறதுக்கான வாய்ப்பு குறைவு. காரூனுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த சம்பவத்தில் காரூன் தன்னுடைய அந்த அலங்காரங்கள் எல்லாம் வெளிக்காட்டி கொண்டு, தன்னுடைய படிவாரங்கள் எல்லாம் வெளியெடுத்து கொண்டு மக்கள் முன்னிலே வந்த நேரத்தில் மக்கள் ரெண்டு தரப்பாக பிரிஞ்சாங்க. உலக மோகத்தில் அப்படியே கவரப்பட்டு காரூனுடைய சொத்துக்களை பார்த்து பிரமிச்சு போனவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. காரூன் தான் பெரிய பாக்கியசாலின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அவங்கள சொல்லும்போது அவங்களெல்லாம் சொல்லி முடிச்சு போட்டு அல்லாஹ் அடுத்த தரப்பை சொல்கிறான். எப்படின்னு சொன்னால், வகால் அல்லதீன ஊத்துல் இல்ம, அறிவு கொடுக்கப்பட்டவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, வைலக்கும் சவாபுல்லாஹி ஹைருல் லிமன் ஆமன வாமில சாலிஹா, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிற கூலி தான் சிறந்தது. அப்போ இந்த சம்பவம் எங்களுக்கு என்ன சொல்லுதென்றால், ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அறிவுன்றது இருக்குதோ, இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை அவன் புரிஞ்சு கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள் அவன் புரிஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய வெகுமதிகள் அவன் புரிஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வை யாரெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலிகள் அவன் புரிஞ்சிருக்கிறான். எனவே இந்த அறிவு யாருக்கிட்ட இருக்குதோ அவன் இப்படியான கவர்ச்சியான அம்சங்கள் அவன் ஏமாற மாட்டான். எனவே அறிவு இல்லாதவங்க, அறிவு கொடுக்கப்படாதவங்க தான் இப்படியான விஷயங்கள் அவங்க ஏமாறுவாங்க என்ற செய்தியை இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுது. அதே போல் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்ன செய்தியை ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது மிக முக்கியமான ஒரு செய்தி. அதாவது ஒரு மனிதன் குழப்பங்களுக்கு அகப்படுறது, ஃபித்னாக்களுக்கு அகப்படுறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அவன்கிட்ட அறிவு இல்லாமல் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அல் ஃபித்னத்து இதா அக்பலத் அரஃபஹா குல்லு ஆலிம். ஒரு குழப்பம் எப்படி முன்னுக்கு வரும்போது, இந்த குழப்பம் எங்களை அடையிறதுக்கு முன்னாலே அது மிச்சம் தூரத்தில் வரும்போது அதை ஆலிம்கள் அறிஞ்சு கொள்வாங்க, அறிவுள்ளவங்க அதை அறிஞ்சு கொள்வாங்க. இதா அது பரத், அது குழப்பம் இருந்து எல்லாம் அது தாண்டி போனதன் பின்னால் தான் அரஃபஹா குல்லு ஜாஹில், அறியாதவங்கெல்லாம் அப்போ தான் அதை புரிஞ்சுக்கொள்வாங்க. எனவே இந்த அறியாமையும் அறிவும் இந்த ரெண்டும் தான் இவ்விடத்தில் இந்த ஃபித்னாவை எப்படி முன்னுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறன்றதை சொல்லுது. எனவே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அவன்கிட்ட அறிவு இருக்குதோ, அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய விதிகளை பற்றி, இந்த அல்லாஹ்வுடைய நியதிகளை பற்றி எப்படியெல்லாம் யாருக்கிட்ட முழுமையான அறிவு இருக்குதோ அவங்க குழப்பங்களுக்கு அகப்பட மாட்டாங்க. அந்த குழப்பங்கள் வரத்துக்கு முன்னாலே அவங்க அதை சரியாக துல்லியமாக புரிஞ்சு கொள்வாங்க. ஆனால் யாருக்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றிய, அல்லாஹ்வுடைய உலக நியதிகளை பற்றிய அறிவு யாருக்கிட்ட எல்லாம் இல்லையோ, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ்களை பற்றி அறிவு யார்கிட்ட எல்லாம் இல்லையோ அவங்க இந்த ஃபித்னா தாண்டி போனதன் பின்னால் தான் அவங்க இது ஃபித்னான்றதை விளங்கெடுப்பாங்க. எனவே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அதைத்தான் இந்த செய்தியில் உணர்த்தி காட்டுறாங்க. அதே போல் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய அறிவின் வகைகளில் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் பலவிதமான அறிவு இருக்குது. அறிவின் வகைகளில் ஒரு மனிதனுக்கு இதை கொடுத்தா அதில் அர்த்தம் அல்லாஹ் அவனுக்கு நலவன் ஆடிட்டான் என்று ஒரு அறிவை சொல்லணும் என்றால் அது மார்க்கத்தில் விளக்கம். ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தில் விளக்கம் கொடுக்கப்படுமாக இருந்தால் அல்லாஹ் அவனுக்கு நலவன் ஆடிருக்கிறான். மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவன் ஆடுறானோ அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். எனவே மார்க்கத்தில் ஒருத்தனுக்கு விளக்கம் இருக்குது, குர்ஆனை பற்றி அறிவு இருக்குது, ஹதீஸை பற்றி அறிவு இருக்குது என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் நலவன் ஆடிட்டான்னு அர்த்தம். எனவே தான் நாங்கள் அந்த நலவை அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்கள் முயற்சிக்கணும். எங்களோட மார்க்கத்தில் முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் முயற்சிக்கணும். நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட அண்டைக்கு விவாதத்துக்கு தேவையான இல்மை நாங்கள் படிச்சுக்கண்டா போதும்னு நினைக்கிறோம்.
ஆனால் ஒரு மனிதனுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் மார்க்க கல்வியை முறையாக முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அவன் தன்னுடைய பராமுகத்தின் காரணமாக அதை கைவிடுவான் என்று சொன்னால் அவன் பாவியாகும். எனவே இல்ம படிக்கிறது வாஜிப்னு சொல்லியிருக்கிறாங்க, ரசூலா சொல்லியிருக்கிறேன். எனவே எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு அதை தேடுறது எங்களோட கடமை என்றதை நாங்கள் விளங்கிக்கணும். எனவே தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்குறான்னு சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவ நாடிட்டான்றது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு. ரசூல் அவருக்கு கேட்ட துவா. அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் அதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் இன்று இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. மார்க்கத்தில் விளக்கம் இருக்கணும், அல்லாஹ்வை பற்றி அறிவு இருக்கணும், அல்லாஹ்வுடைய இந்த உலக நியதிகளை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை தெரிஞ்சிருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனவே ரசூலுல்லாஹ் துவா கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு. வஅல்லிம்ஹு தஅவீல், யா அல்லாஹ் அவர் குர்ஆனில் விளக்கத்தை கொடு. நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவுமே பலவீனமாக இருக்கும். குர்ஆனுடைய விளக்கத்தை பெறுற விஷயத்தில் நாங்கள் மிகவுமே கவனீனமாக இருக்கிறோம். ஒரு குர்ஆனை படிக்கிறதுக்காக வேண்டி குர்ஆனுடைய தர்ஜமாவை குறைஞ்சபட்சம் வாசிக்கிறதுக்காக வேண்டி எங்களோட நாட்களில் ஒரு நாளில் எவ்வளோ நேரத்தை நாங்கள் ஒதுக்குறோம். எத்தனையோ விஷயங்களுக்காக நாங்கள் நேரம் ஒதுக்குறோம். ஆனால் குர்ஆனை படிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதுக்கான நேரம் ஒதுக்குற நாங்கள் நினைக்க செல்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பழுக்கள் தான் எங்களை நினைவார். ஏதாவது ஒரு ஷார்ட் நினைவார், ஏதாவது ஒரு காரணம் எங்களுக்கு நினைவார். உண்மையிலே பொதுவாக இன்றைக்கு மனிதர்கள் நிறைய சொல்லக்கூடிய காரணங்கள் ஒன்று நேரம் இல்லைன்னு. ஆனால் ஒரு அறிஞர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் நேரம் இல்லை என்று சொல்கிறது தான் அவன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய போய். நேரம் இல்லை என்றதல்ல, ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்குறான். இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒன்று முக்கியமானது என்று பட்டால் அதுக்கு நாங்கள் எப்படியாவது நேரம் எடுத்துக்கொள்கிறோம். நேரம் இல்லைன்னு காரணம் சொல்லி நாங்கள் தட்டுறல. ஏதாவது ஒன்று எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு இது தேவை என்று நாங்கள் விளங்கிட்டோம்னா எங்களோட அடுத்த எல்லா வேலைகளையும் நாங்கள் தர்த்தீப் பண்ணி ஒழுங்கு பண்ணி இதுக்கொண்டு ஒரு நேரத்தை நாங்கள் ஒதுக்கிடுறோம். ஆனால் குர்ஆனை படிக்கிறதுக்கு கூப்பிட்டால், மார்க்கத்தை படிக்கிறதுக்கு கூப்பிட்டால் மாத்திரம் நேரம் இல்லை அல்லது மறக்குது என்ற காரணங்கள் எங்களுக்கு சொல்லப்படுது. உண்மையிலே இது காரணமானதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். எங்களோட மனச்சாட்சியில் நாங்கள் கேட்டு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய நியாயங்களில் பெரும்பாலும் போலியான நியாயங்கள் தான் இருக்குது. எனவே குர்ஆனை படிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை தேடி அமைச்சிக்கிறோம். குறிப்பாக இந்த கிராமம் இந்த ஊர் போன்ற இடங்களில் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் அதில் கவனீனமாக இருக்கிறோம். வாய்ப்புகள் எங்களுக்கு கைக்கிட்டே இருக்குது, அருகாமையில் இருக்குது. அந்த வாய்ப்புகள் நாங்கள் பயன்படுத்தலைன்னு சொன்னால் அல்லாஹ் அடுத்து நாங்கள் இதுக்கு பதில் சொல்லணும் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக்கணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான பல்வேறு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்மோட சம்பந்தப்பட்டு காட்டி தந்திருக்கிறாங்க. எனவே இந்த இல்மு குறிப்பாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரக்கூடிய, அல்லாஹ்வை பற்றி அறிவை தரக்கூடிய, மார்க்கத்துடைய விளக்கத்தை தரக்கூடிய இல்மை நாங்கள் தேடி படிக்கிறதுக்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.